இந்த கன்னிராசி நேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பாசமானவர்கள் அப்படின்னு சொல்லலாம். புதன் ஆதிக்கம் கொண்ட ஒரு ராசி. மிதுனமும் அதே மாரி தான். ஆனா மிதுனத்துக்கும், கன்னிக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கன்னிராசி நேயர்கள் வந்து அ புதன் வந்து அங்க உச்சபலம் பெற்றவர். அண்ட் ரொம்ப ஒரு தாட்ஃபுல்லான பீப்பிள். எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தோம், கவுத்தோம்ன்னு பண்ணவே மாட்டாங்க. பட் மிதுன ராசிக்காரர்கள் உடனே அடுத்தவங்கள நம்பி ஏமாறக்கூடியவங்க. பட் கன்னி ராசிக்காரர்கள் அப்படி கிடையாது. ஆள வந்து கேஜ் பண்றதுல ரொம்பவுமே கெட்டிக்காரர்கள்னு சொல்லலாம். அது உத்திரமாக இருக்கட்டும், ஹஸ்தமாக இருக்கட்டும், மற்றும் சித்திரை நட்சத்திரக்காரர்களாக இருக்கட்டும். ரொம்பவும் ஒரு நல்ல எய்ம் வச்சிருப்பாங்க. வாழ்க்கையில ஒரு கோல் வந்து அவங்களுக்கு இருக்கும். இப்படித்தான் நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆ இன்னொரு பக்கம் கன்னிராசிக்காரர்களினுடைய ஒரு போலி இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தவங்கள அதாவது அடுத்தவங்கள திருப்தி பண்ணணுங்கிறதுக்காக நம்ம போலியா வாழணும்னு அவசியமே கிடையாது. ஸோ, சில நேரங்கள்ல பொய் சொல்லக்கூடிய மனிதர்கள் இருப்பாங்க. சில நேரத்தில போலியாக வாழக்கூடிய மனிதர்கள் இருப்பாங்க. அடுத்தவங்கள திருப்தி பண்ணணும், இல்ல அடுத்தவங்க நம்மள மதிக்கணுங்கிறதுக்காக நம்ம இப்படிதான் ஒரு போலியான வாழ்க்கைய காமிச்சுக்கணும் அப்படிங்கிற நெசசிட்டியும் இல்ல. ஸோ, நாமளாவே இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் அவங்களுக்கு வரலாம். ஸோ, அன்பு, பாசம் அண்ட் குடும்பத்துக்கான ஒரு அட்டாச்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னி ராசிக்காரர்கள் வந்து அதில 12 ராசியில ஃபர்ஸ்ட்டு அப்படின்னே சொல்லலாம்.